இல்லைங்கய்யா. இப்போ என்னென்னா, நம்ம இப்போ போன இந்த கோயம்புத்தூர் தொகுதிக்கான விஷயத்த நான் மணிமாறனும் பேசும்போதே, நம்ம வந்து அப்போ வந்து மணிமாறன் கூட கொஞ்சம் ஒரு 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 நகைப்பான மட்டும் வந்து பேசிகிட்டு இருந்தார். கிண்டலாக பேசி என்னென்னா, எம்பி தான் கிடைக்கல, சரி மாநிலத்திலேயாவது ஒரு இது. ஆக்சுவலாக அவருடைய ஜாதகப்படி எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா, தேசியம் தேசியம் தேசியம்னு போகிறாங்க. அவருக்கான ஒரு ஒரு ஆடுகளம் அப்படிங்கிறது வந்து மாநிலம் தான். ஜாதகமே மாநிலத்திற்கான ஜாதகம் தான். அதனாலதான் அவரும் தெளிவா மாநிலம் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காரு. மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ஐகான் மாதிரி ஒரு பதவி அவரை தேடி வரும். புரட்டாசி மாசத்துக்கு பிறகு, புரட்டாசி மாசத்துலேருந்து 1.5 வருஷம் நமக்கு இருக்கு. அதாவது 2026 டிசம்பர் வரைக்கும் நமக்கு இருக்கு. நிச்சயமான முறையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உறுதி அவருடைய ஜாதகப்படி. அப்போ புரட்டாசி மாசம் அப்படின்னு நீங்க தெரிவிக்கிறத வச்சு பார்க்கும்போது, அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மிக முக்கியமான ஒரு ஐக்கியனாக அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 100% நாம வந்து எடுத்துக்கலாம். அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதாவது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை 2026ல் மிக மிக முக்கியமான ஒரு டூல் அப்படின்னா அண்ணாமலையா இருக்கும்.